ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நன்மையும் கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 32 அதிகாரம் 13 வசனம். பூமியின் உயர் ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார், வயல் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபின் சந்ததி எப்படி ஆசீர்வதித்தார் என்பதற்கு இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் ஆசீர்வாதம் வேண்டும், நன்மைகள் வேண்டும், தொடுதல் வேண்டும் என்றெல்லாம் ஜெபிக்கிறார்கள். ஆனால் எங்கே நிற்கிறோம்? நிறைய நேரங்கள் நம்ம வெளியே தான் நிற்கிறோம். ஐயா, அன்றைக்கி எல்லாவற்றிலும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாத அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே போய் வலையை போடுனார். கோ டீப்பர், உள்ள போ. யோவானு கர்த்தருடைய அழைப்பு வந்துச்சு. இதில் மேலானவளை பார்க்க வேண்டுமா? வெளிப்படுத்தின விஷயம் சொல்றாரு, ஏறி வா, மேல வா. இதில் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன். அன்றைக்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரர் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டில் உள்ள இருந்து லாபன்னு சொல்லலாம், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவரை வெளியே நிற்பான, உள்ளே வாரம். இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டுமானால், அவருடைய அற்புதங்களை பெற வேண்டுமானால், விடுதலையை பெற வேண்டுமானால் வெளியே நின்று நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அற்புத தொடுதல், அற்புத கூட்டங்கள், ஆசீர்வாத கூட்டங்களை விரும்புகிறாங்க. அது தப்பே கிடையாது, போங்க, தாராளமாக போங்க ஐயா, நல்லா போங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கொஞ்சம் உள்ளே வாங்க. வெளியே நின்று அழகு பார்த்தது போதும், வெளியே நின்று ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இருந்தது போதும். அன்றைக்கு யோவானுடைய சீஷர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார்கள், அவரை தேடுகிறார்கள். அவள் தேடுவதை பார்த்தவுடன் இயேசு கேட்கிறாரு, என்ன தேடுறீங்கப்பா? போதகரே, நீ எங்கே இருக்கிற? வந்து பார், வந்து பார். அடுத்த வருஷம் வந்து பார்த்தவங்க மேசியாவை கண்டோம் என்று சொல்லி சாட்சி சொல்றாங்க. அதான் நீ கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளே போக விரும்புகிறார். உன் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இனிமேல் நீ தடுமாறி தடுமாறி ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் கெட்டு போய் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீ வாழக்கூடாது. உன் பாத்திரங்கள் நிரம்பி வழியணும், உன் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியணும். அதான் கர்த்தருடைய திட்டம். அதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அடுத்தது மேய்த்தல். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. முதல்ல மேய்ப்பர். இப்ப நான் நடத்தல, ஆண்டவர் தான் என்ன நடத்துறாரு. எனக்கு ஒவ்வொரு நாளும் மேய்ச்சலை கொடுக்கிற புல்வெளி, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரசனத்தை எனக்கு அனுப்புகிறார். அதற்கு பிறகு ஒரு அபிஷேகம் எனக்கு நடைபெறுகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தட்ஸ் a deeper experience. அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். இன்னும் அருமையான அனுபவம் பாருங்க. அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர் எப்போ கிடைக்கும்? வெளியே முதல்ல கடலுக்குள்ள வந்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அலைதான் அடிச்சுட்டு இருக்கும். உள்ள போக 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 you can see the deeper water, beside waters. அமைதியான தண்ணீரை பார்க்க முடியும். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு அமர்ந்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். நீ புலம்பினது போதும், அழுது அழுது ஜெபிச்சது போதும், கண்ணீர் விட்டு ஜெபிச்சது போதும். இனி பூமியின் உயர்ந்த பலன்களை நீ அனுபவிக்கணும். இதை விட சிறப்பான, இதை விட மேன்மையான, இதை விட அற்புதமான, இதுவரை கண்டிராத அதிசயங்களை காணும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஆர் யூ ரெடி? நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நான் வாரேன்ப்பா, நீ என்னை நடத்தும், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும், அமர்ந்த ஒரு வாழ்க்கை தாரும், உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நிறைவான பலனை உனக்கு தருகிறார். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேனாங்கியும்
செழிப்பான ஆடுகளின் கொழுப்புகளையும் யேசுரனுக்கு உணவாய் கொடுத்தாராம். இரத்தம் போன்ற அழகான தானியங்களை அவனுக்கு கொடுத்தாராம். கர்த்தனைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்து காத்திருக்கிறார். ஆண்டவருக்குள் நீ பூரணமாய் கடந்து வந்து விடு. ஆண்டவருக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் ஆழங்களுக்குள்ளே இன்றைக்கு கடந்து வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அழைக்கிறார். Have a wonderful day. God bless you. Amen.